பா நீங்க மத்த அப்பா மாதிரி இல்லப்பா. புள்ளைங்கன்னு எங்களுக்காகவே உங்க உசுரை உருக்கி எங்களை வளர்த்துருக்கீங்கப்பா. அந்த நன்றியை நாங்க எப்படிப்பா நினைச்சு பார்க்காம இருப்போம்? அப்பா அந்த பொம்பளை சொல்றப்ப எங்களுக்கும் கோவம் தான்ப்பா வந்துச்சு. ஆனா அதை நாங்க நம்பவே இல்ல. ஏன்னு சொல்லுங்க? உசுரே போனாலும் அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காதுப்பா. அந்த அம்மா சொல்றதை நீங்க நம்பினீங்கன்னா எங்களை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா நாங்க உசுறு வாழ்றதுல அர்த்தமே இல்ல. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீ என் தங்கம்டா, தங்கம். உங்களுக்காக தான்டா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கடா. பார்த்தே இல்ல என் பசங்க என்ன பேசுறேன்னு கேட்ட இல்ல? அதாண்டி பெத்தாலும் சிங்கக்குட்டியில பெக்கணுங்கிறது. அந்த குறியாய் சொன்னா என் பிள்ளைய என்னை கை விட்டுருவாங்களா? நான் தெருவில் நிற்பனா? உன் பொண்ணு தான் என்னை காப்பாற்றுவலாமா? கூட்டு செய்தி பண்றீங்களா? இந்த பாரு, உன் பொண்ணுகிட்ட சொல்லு, அவ கையால வாங்கித்தான் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அன்னைக்கு உத்தரத்தில் தொங்கிடுவான் அந்த சிவசாமி. என் பிள்ளைய 4 வார்த்தை பேசின உடனே எனக்கு புதுசா தெம்பு வந்துருச்சுடி. திரும்பவும் பிறந்த வந்த மாதிரி இருக்கு. என் பிள்ளை இருக்கிறது வரைக்கும் நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு இது போதும். எப்பவுமே எனக்கு நீங்க போதும்டா. போங்க, போய் எல்லா வேலையும் ஆரம்பிங்க. போங்க. வா சின்னவனே, வரப்பா. வா உட்காரு. உட்காருங்கப்பா. என் மொத்த உசுரே நீங்க தான்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பூங்கொடி, பொங்கல் வைக்கிறதுக்கு செங்கல் எடுத்துட்டு வா.